இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த வெப்சைட்டை வந்து பார்த்திங்கன்னா நம்ம தான் இந்த பிளாக் ரெடி பண்ணி கொடுத்தோம். இப்போ அவங்களுக்கு வந்து ஒரு சின்ன ப்ராப்ளம் இருக்குது ப்ரோ, என்னால் இதை பண்ண முடியல அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. என்ன ப்ராப்ளம்னு நம்மளும் கேட்டிருந்தோம். அது வந்து பார்த்திங்க அப்படின்னா, எனக்கு ஆக்ஷன்ஸுக்கு அப்ளை பண்ணலான்னு இருக்கேன். நான் ஒரு 30 போஸ்ட்டுக்கு மேலே போட்டேன். எனக்கு ஆர்கானிக் வியூ அதாவது ஆர்கானிக் விசிட்டரே வந்து ஒரு 10 பேர்த்துக்கு மேலே வர்றாங்க. நான் இப்போ அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இருக்கேன்னாங்க. அப்ளை பண்ணேன் ப்ரோ. ஆனால் வந்து எனக்கு அந்த கோடு எடுத்துக்க மாட்டேங்குது, ஆட்சன்ஸில் உள்ள அந்த கோடு வந்து எடுத்துக்க மாட்டேங்குது என்னோடய வெப்சைட்டில் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அது என்ன மாதிரி எரர் இருக்குது அதை நீங்கள் எனக்கு அனுப்பிச்சுடுங்கன்னு சொல்லியிருந்தேன். இல்லாட்டி நீங்கள் உங்களோட யூசர் ஐடி பாஸ்வேர்டு எனக்கு அனுப்பிச்சுடுங்க, உங்களோட ஆட்சன்ஸ் இமெயில் ஐடி பாஸ்வேர்டுலாம் எனக்கு அனுப்பிச்சுடுங்க, நான் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துறேன்னு சொல்லியிருந்தேன். சரி, அதை வாங்க எப்படின்னு பார்த்துடலாம். அதுக்கு முன்னால் அவங்களோட ஆட்சன்ஸை லாகின் பண்ணிவிட்டு அவங்களோட ஆட் செக்ஷனில் இந்த கோடு இருக்கலாம். அதாவது இந்த கோடை தான் வந்து நம்ம கூகுள் ஆட்சன்ஸுக்கு சப்மிட் பண்ணோம் அப்படின்னா இந்த கோடை தான் நம்ம வெரிஃபை பண்ணணும். இதை காப்பி பண்ணிடுவோம். சேமு அவங்களோட வெப்சைட்டு அதை லாகின் பண்ணிடுவோம் அட்மின் பேனல் வழியாக. ஸோ இதான் அவங்களோட வெப்சைட்டு. அவங்களோட வெப்சைட் நம்ம லாகின் பண்ணிட்டோம். இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்க இந்த செக்ஷனில் போய் இன்னும் வந்து தீம் எடிட்டரில் நம்ம வந்து அவங்க ஃபிக்ஸ் பண்ண சொன்னோம். ஃபஸ்ட்டு அவங்க டெக்ஸ்ட் மெசேஜாக தான் கேட்டிருந்தாங்க, நம்ம டெக்ஸ்ட் மெசேஜாக சொல்லியிருந்தோம். இப்போ இதில் வந்து கீழே வந்து பார்த்திங்கன்னா சைடில் வந்து ரைட் சைட் பாரில் வந்து பார்த்திங்கன்னா ஹெட்டரை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸ்பேஸ் வந்து ஒரு ஸ்பேஸ் விட்டுட்டு போஸ்ட் ஹெட்டர் ரைட்டிங் சேம் அந்த கோடை பேஸ்ட் பண்ணிடுங்க. ஒரு ஸ்பேஸ் விட்டுட்டு கீழே வந்து பார்த்திங்கன்னா அப்டேட் ஃபைல்ன்றது அதை கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் ப்ரோ எனக்கு வருது அப்படின்னாங்க. சேம் நம்ம டைட்டிலுமே இதே டைட்டில் தான் கொடுத்துருப்போம். அதாவது இந்த டைட்டில் தான் நம்ம கொடுத்துருப்போம், நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஏன் இதே டைட்டில் கொடுத்தோம்னா காமனாக வேறு ஒரு நம்பருக்கு யாருக்காவது இந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னா நம்ம இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படிங்கிறதுனால தான். இப்போ இதை எப்படி ஃபிக்ஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு நிறையா வழிகள் இருக்குது. அது 2-3 வழிகள் இருக்குது. நம்ம வந்து ஷார்ட்டாக ஒரு பிளகினை வச்சே நம்ம ஃபிக்ஸ் பண்ணிடுவோம். வேறு எதுவுமே வேண்டாம், ஒரு பிளகினை வச்சே நம்ம பண்ணிடலாம். இல்லை இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பிஹெச்பி வந்து பார்த்திங்கன்னா லேட்டஸ்ட் வெர்ஷனாக இருக்கும், அல்லது வந்து பார்த்திங்கன்னா ஓல்டு வெர்ஷனுக்கு கொஞ்சம் மூவ் பண்ணி நீங்கள் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி எரர்லாம் வராமல் இருக்கும். அல்லது வந்து பார்த்திங்கன்னா நான் இப்போ உங்களுக்கு இதெல்லாம் எனக்கு வந்து பிஹெச்பி வெர்ஷன்லாம் வந்து சேஞ்ச் பண்ண முடியாது ப்ரோ அப்படிங்கிறவங்க மட்டும் இந்த ஃபைல் இதை இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து உங்களோட சிபென் வழியாக போய் நீங்கள் உங்களோட பிஹெச்பி வெர்ஷன் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறது பாருங்கள். அப்கிரேடில் இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் டவுன்கிரேட் பண்ணி வைங்க, டவுன்கிரேடில் இருந்துச்சு அப்படின்னா அப்கிரேட் பண்ணி வைங்க. கொஞ்சம் சேஞ்சஸ் இருக்கும். ஏன்னா ஒரு சில இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த டெவலப்பர் வந்து அப்டேட்டு கொண்டு வரலன்னா இந்த மாதிரி ஒரு பிரச்சனைலாம் வரும். அதனால் நீங்கள் இதெல்லாம் போய் பார்த்துக்குங்க. இதெல்லாம் பார்த்துட்டு இல்லை அப்புறம் எனக்கு கொஞ்சம் அதெல்லாம் எனக்கு சிபெனல் வழியாக நிறைய பேர்த்துக்கு இன்றைக்கி சிபெனல் யாருக்குமே லாகின் அவ்வளோ சீக்கிரம் கிடைக்க மாட்டேங்குது. ஏன்னா சைட்டு நிறைய பேர் ரெடி பண்ணி வாங்கிடுறீங்க வெளியில் யூடியூப்பில் பார்த்து. ஆனால் அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சிபெனல் யூசர் ஐடி பாஸ்வேர்டெலாம் கிடைக்காது. அந்த மாதிரி இருக்கவங்க மட்டும் இந்த ஃபாலோ பண்ணிக்கோங்க. அல்ல வந்து உங்களுக்கும் இதெல்லாம் ரொம்ப சிரமமாக இருக்க போகிறோம்னா இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ இதை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் எதுவுமே பண்ண வேண்டாம். நீங்கள் உங்களோட பிளகின் செக்ஷன் போயிருங்க. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நியூ பிளகின், இந்த இடத்துல நான் ஒரு பிளகின் டைப் பண்ணுறேன், அதே பிளகினை டைப் பண்ணுங்க. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நான் தீம் தான் டைப் பண்ணியிருக்கேன், வேறு எதுவும் டைப் பண்ணல. நீங்கள் THEME இதை மட்டும் டைப் பண்ணிடுங்க. டைப் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி நிறையா வரும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா கீழே ஸ்க்ரோல் பண்ணிவாங்க. இந்த இடத்துல வந்து தீம் எடிட்டர் அப்படின்னு ஒரு இருக்கும். அல்லது இந்த ஆத்தர் நேமை பார்த்துங்க. இதுதான் ஆத்தர் நேமு, இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா இந்த ஆத்தர் நேம் வந்து இதே மாதிரி எத்தனை ஐகான்ஸ் வேணாலும் வரலாம். ஆத்தர் நேமை பார்த்துங்க. இந்த இடத்துல வந்து நான் அந்த பிளகினை ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணிட்டேன், நீங்கள் வந்து ஆக்டிவேட் பண்ணிக்கிறேன். நீங்களும் சேம் இதே பிளகினை வந்து ஆக்டிவேட் பண்ணிக்கோங்க. நான் இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த பிளகின் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து ஆக்டிவேட் பண்ணிட்டேன். இப்போ நம்ம பிளகின் ஆக்டிவேட் பண்ணிட்டோம். அல்லது வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து இருக்குங்க நம்ம தீம் அந்த எடிட்டர் வந்து பிளகின் வந்து ஆக்டிவேட் பண்ணிட்டோம். ஆக்டிவேட் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம மறுபடியும் அதே போயிடும், தீம் கோடு எடிட்டர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன்ஸ் மாறிடும். மாறினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த சைடு ரைட் சைடு கார்னர் இந்த தீம் எடிட்டர் இந்த ஃபைல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து உங்களுக்கு வந்து ஷோ பண்ண ஆரம்பிச்சிடும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரி நம்ம ஹெட்டர் ஆப்ஷனாக செலக்ட் பண்ணிக்கலாம்.
இப்போ ஹெட்டர் செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா அப்படின்னா இந்த மாதிரி வந்துடும் உங்களுக்கு. இந்த மாதிரி தான் இருக்கும். இதுக்கு முன்னாடி நம்ம வேறு மாதிரி பார்த்துருந்தோம். இப்போ நம்ம அகைன் வந்து ஆட்சன்ஸுக்கு போயிடுவோம். இப்போ அகைன் ஆட்சன்ஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஆட்சன்ஸ் கோடில் நம்ம மறுபடியும் வந்து ஹோமு ஆட்ஸுங்கிறதில் கிளிக் பண்ணோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு கெட் கோடு அப்படின்ட்டு பார்த்தீங்களா, இதை காமனாக எல்லாத்துக்குமே வரும். ஒரு சில பேர்த்துக்கு எடுக்க தெரியலனாலும் அதனால தான் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும்னு சொல்லிடுறேன். இந்த இடத்துல வந்து இந்த கோடை காப்பி பண்ணுங்கள். இந்த கோடை காப்பி பண்ணிவிட்டு மறுபடியும் உங்களோட டீம் எடிட்டருக்கு போயிருங்க. சேம் இங்கே வந்துட்டு அதே இடத்துல தான் ஹெட்டர் ஒரு ஸ்பேஸ் விட்டுருங்க. இந்த கோடு அகைன் காப்பி பண்ணிடுங்க. ஸ்பேஸ் விட்டுட்டு க்ளோஸ் ஹெட்டர் டைம் கொடுத்துட்டு ஒரு ஸ்பேஸ் விட்டுருங்க. இப்போ அப்டேட் ஃபைல் கொடுத்துருவோம். இப்போ அப்டேட் ஃபைல் கொடுத்துட்டோம்னா ஃபைல் சேவ்டுன்னு வந்துருச்சா. இப்போ சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து நம்ம அந்த கோடை பேஸ்ட் பண்ணிட்டோம். இப்போ அவ்வளோதான். இது சிம்பிளாக ஒரு பிளகினை வச்சு இந்த வேலையை நம்ம முடிச்சிட்டோம். இல்லை அப்படின்னா நீங்கள் இல்லை ப்ரோ எனக்கு இந்த பிளகின் எக்ஸ்ட்ரா பிளகின்லாம் தேவையில்லாங்க மட்டும் இந்த cPanel யூஸ் பண்ணி நீங்கள் பயன்படுத்திங்க. அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.